ஒரு பெண் இறந்து விட்டால் அந்த அடக்கம் செய்த கொஞ்ச நேரம் அந்த நைட் நேரத்திலேயே பேய் வந்திருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்லி இது என்ன, இது எதனால் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியுமா? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு பெண் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அடக்கம் செய்யப்பட்டவுடனே அவங்க பேயா, அதான கேள்வி, பேயா வந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்களே, ஏன் அப்படி வர்றாங்கன்னு கேட்கிறாங்க. இது முக்கியமான விஷயங்கள் எல்லாம் விளங்கிக்கிறங்க. அதாவது பேய் என்று சொன்னா இறந்து போனவங்களுடைய ஆவி இருக்குல்ல, உயிர், அது திரும்ப வந்து நம்மளை நோக்கி சுத்திக்கிட்டு இருந்து நம்ம மேல ஏறி உட்கார்ந்துக்கிறது இருக்குல்ல, அதான் பேய் என்று மக்கள் நினைக்கிறாங்க. அப்ப ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் இத பத்தி நம்ம முடிவு செய்யறதா இருந்தா இத பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது, நம்ம அஜர்த் என்ன சொன்னாங்க, அப்பம்பாட்டு என்ன சொன்னாங்கன்னு பார்க்க கூடாது. ஏன்னா இந்த இறந்து போன ஆவி என்ன ஆகுதுன்னா நம்ம அறிவை கொண்டு விளங்க இயலாது. ஒரு இறந்து போன ஆவி என்னவாகுதுன்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் தெரியும். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது இறந்து போன ஆவிகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அதை பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. ஒருத்தர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த உயிர்களை தன் கைவசத்தில் எடுத்துக் கொள்கிறான். குர்ஆன் சொல்லுது, ஒரு மனிதர் இறந்துட்டார்னு சொன்னா அந்த உயிரை யார் எடுத்துக்கிறா? அல்லாஹ் அவனுடைய கண்ட்ரோல்ல, அவனுடைய கட்டுப்பாட்டுல எடுத்துக்கிறான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. சரி, எடுத்துக்கிட்ட பிறகு அந்த உயிர் திருப்பி இந்த பக்கம் வருமா அப்படின்னு கேட்டா அதையும் குர்ஆன் சொல்லுகிறது, வமின் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸூன். இந்த போன உயிர் திருப்பி அல்லாஹ் எழுப்புவான. இன்னைக்கு நம்ம மூத்தா போயிட்டோம், எத்தனையோ ஆயிரம் லட்சம் வருஷத்துக்கு பிறகு நம்மளை எழுப்புவான், கியாமத்து நாள்ல நம்மளை எழுப்புவான். அந்த எழுப்புற காலம் வரைக்கும் இறந்து போனவர்களுக்கும் இந்த உலகத்துக்கு மத்தியில ஒரு தடுப்பு ஏற்படுத்தப்பட்டு விட்டது. பர்ஸக என்றால் கண்ணுக்கு தெரியாத கடுமையான வலிமையான திரை. இப்ப கண்ணுக்கு தெரியாம வலிமையான ஒரு திரை போடப்பட்டுருச்சு, ஒரு தடை சுவர் போடப்பட்டுருச்சு நல்லா சொல்றான். அப்ப ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னா இங்க உள்ளவங்க அங்க போய் பார்க்க இயலாது, அங்க உள்ளவங்க இங்க வர இயலாது. பெரிய செவரை வச்சு எல்லாம் எழுப்பினாங்க, கண்ணுக்கு நமக்கு தெரியாது. அப்ப இறந்து போன உயிரை அல்லாஹ் தன் கையில வைத்துக் கொள்வதாக அல்லாஹ் சொல்றான் ஒரு வசனத்துல. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இறந்தவங்க இந்த உலகத்துக்கு வர முடியாத அளவுல ஒரு திரை போடப்பட்டு விடுகிறது. அந்த திரையை கடந்து யாரும் இந்த துன்யாவுக்கு வர முடியாது. அப்ப மௌத்தா போன ஆவிகள் இங்க வருது என்று யாராவது நம்புனா அவங்க குர்ஆனை நம்பல. இறந்து போன ஆவி இங்க வருதுன்னு நம்புனா அவங்க எதை நம்பல? குர்ஆனை நம்பல. குர்ஆனை நம்பலன்னா அவங்க முஸ்லீம் இல்ல. அதன் அர்த்தம் குர்ஆனை நம்பாட்டி முஸ்லீமா இருக்கலாமா? ஒருத்தர் இருக்க முடியுமா? குர்ஆன் சொல்றது வரமாட்டாங்கண்டு, நீங்க சொல்றீங்க வருவாங்கண்டு. இப்ப நீங்க அல்லாஹ்வை நம்புறீங்களா இல்லையா? நம்பலன்னு ஆயிருதா இல்லையா? அப்ப நம்ம நேர நரகத்துக்கு தான் போகணும். பேய் இருக்கு நீங்க நம்புனீங்க என்று சொன்னா உடனடியாக நீங்கள் குர்ஆனை மறுக்கிறீங்க. இது ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இறந்து போன பிறகு ஒரு அடியானை கொண்டு கபூர்ல வைக்கிறோம். வச்ச உடனே கேள்வி கேட்கப்படும். என்ன கேள்வி? இறைவன் யாரு, தூதர் யாரு, இந்த மாதிரி சில முக்கியமான டாபிக்ல கேள்வி கேட்கப்படும். கேள்வி கேட்ட உடனே நல்ல அடியாராக இருப்பாரையானால், இறந்து போனவர் நல்ல அடியாராக இருப்பாரையானால் அவருக்கு அந்த பதில் வரும். அதுக்குன்னு தனியா படிச்சு ப்ரிப்பேர்லாம் பண்ண வேண்டியதில்லை. உலகத்து நல்லவரா வாழ்ந்தா போதும், அது ஆன்சர் தன்னால வந்துடும். உலகத்தில் நல்லவரா வாழ்ந்திருப்பார்னு சொன்னா கேட்ட கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு அவர் என்ன செய்வாரு? பதில் சொல்லிடுவார். சொன்ன உடனே இப்ப மாணவர்கள் மலக்கு இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்களாம், இந்த இறந்து போன ஆள் இருக்காருல்ல அவருக்கு இந்த சொர்க்கம் என்னென்னலாம் அவருக்கு கிடைக்குமோ அதெல்லாம் அப்படி எடுத்து காட்டுவாங்க. டேய், உனக்கு என்னென்னலாம் கிடைச்சிச்சு பத்தியா, இதெல்லாம் உனக்கு கிடைக்க போகுது. இந்த உன் அரண்மனையை பாரு, உன் தோட்டத்துறவை பாரு, உன்னோட கட்டில் மெத்தைகளை பாரு, உனக்கு வரக்கூடிய ஜோடிகளை பாருன்னு சொல்லி அல்லாஹ் என்னென்ன இன்பங்களை எல்லாம் அவருக்கு நாளைக்கு கொடுப்பானோ, மறுமையில கொடுப்பானோ, அது எல்லாம் அவருக்கு அங்கே எடுத்து காட்டப்படுது. எடுத்து காட்டுறது, எடுத்து காட்டப்பட்டு என்ன செய்வார்? பயங்கர சந்தோஷமாயிரும் அவருக்கு. என்ன சந்தோஷம்? நம்ம பரீட்சையில பாஸ் ஆயிட்டோம். சந்தோஷம் என்ன செய்வார்னு கேட்டா அவர் அந்த மலக்கிட்ட கேட்பாராம்,
என்ன கேட்பாரு? அர்ஜிவில் ஆகலி, நான் ஊடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்ன அங்க ஆளை கொண்டு அடக்கம் பண்ணியாச்சு. அவர் அது விளங்காம என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, நான் ஊடு வரைக்கும் போயிட்டு வர்றேன் அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்படி சொல்றாரு? இந்த மாதிரி மனைவி கவலையா இருப்பாங்க, புருஷன் கவலையா இருப்பாங்க, பாப்பா கவலையா இருப்பாரு, அம்மா கவலையா இருப்பாங்க. போய் நான் தேறிட்டேன், நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு வந்தா சந்தோஷப்படுவாங்கல்ல. போய் ஒரு 8 போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்பாரு. உடனே என்ன செய்வாங்க மலக்குகள்? ஆஹா, இவனை விட்டோம்னா அப்படி போறேன்னு சொல்லிட்டு இருப்பான், இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம் தூங்கு. எது மாதிரி தூங்கு? கனவுமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளைய போல தூங்கு. அந்த இறந்து போன ஒருத்தர் கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லிட்டாருன்னு சொன்னா உடனே அவருக்கு என்ன சொல்லப்படுது? தூங்குன்னு சொல்லப்படுது. எது மாதிரி தூங்க சொல்லப்படுது? புது மாப்பிள்ளைய போல தூங்கு. புது மாப்பிள்ளை தூக்கம் தான் என்ன அர்த்தம்? புது மாப்பிள்ளை தூக்கம்ங்கிறது ராத்திரி பூரா முடிச்சிருப்பான், பகல்ல தூங்குவான், அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவான். எதுவும் அவனை பாதிக்காது. ரெண்டாவது, அவனை எழுப்புனா பிடிக்கவும் செய்யாது, டிஸ்டர்ப் பண்ணவும் கூடாது. புது மாப்பிள்ளை டிஸ்டர்ப் பண்ணா பிடிக்குமா? மாமியா வீட்டுல போய் இருக்காரு இல்லைன்றுவாங்க. புது மாப்பிள்ளை போய் உங்க நண்பர்கள் போய் கேட்பாங்க, இருக்காரா அண்ணன் செய்து இருக்கிறாரா? என்ன சொல்லுவாங்க? இல்ல வெளியே போயிட்டாரு, நல்லா தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லி. புது மாப்பிள்ளை தூக்கத்தை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. புது மாப்பிள்ளை தூக்கம் அசந்து நல்லா தூங்குவாரு. ரெண்டாவது, அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தூங்கு, புது மாப்பிள்ளை மாதிரி தூங்கு. எத்தனை நாளைக்கு தூங்குறது? ஒரு நாளைக்கா, 2 நாளைக்கா, 10 நாளைக்கு, 1 மாசத்துக்கா? இல்ல, அல்லாஹ் உன்னை திருப்பி எழுப்புவான அது வரைக்கும் தூங்கு. இந்த கேள்வி கேட்டவுடனே அவருக்கு என்ன சொல்லப்படுது? தூங்குன்னு சொல்லப்படுது. என்ன மாதிரி தூக்கம்? ஆழ்ந்த தூக்கம், அயர்ந்த தூக்கம், நல்ல அசந்து தூங்கு என்று சொல்லப்படுது. எவ்வளவு நாளைக்கு தூங்கு? ஹத்தா யபாதகல்லாஹு மின் மல்ஜஇக ஹாதா, நீ படுத்திருக்கிற இந்த இடத்திலிருந்து அல்லாஹ் திரும்ப உன்னை எழுப்புவான அது வரைக்கும் தூங்கு. இப்ப இறந்து போனவர் நல்ல நல்ல அடியார்னு வச்சுக்கிறங்க, அவர் என்னைக்கு வேண்டாலும் மூத்தா போயிருக்கட்டு. இப்ப என்ன செய்யறாரு? அவரு தூங்குறாரு. நேத்து மூத்தா போனாலும் தூங்கிட்டு தான் இருக்கிறாரு. 25 வருஷத்துக்கு முந்தி மூத்தா போனாலும் தூங்கிட்டு தான் இருக்காரு. இந்த அவுலியா மகான் பெரியாருங்கிறீங்கல்ல, அவங்க எல்லாம் நிஜமா அவுலியாவா இருந்தால், இந்த கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லி இருந்தால், அவங்க என்ன செய்யறாங்க? இப்ப தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப தூங்கிட்டு இருக்கிறாள் வருவாங்களா? இங்க ஆவி வரும்னு சொல்றீங்கள, நல்லடியாரா இருந்தா தூங்கிட்டு இருக்கிறாரு, அவர் இங்க வரவே மாட்டாரு. அல்லாஹ்வுடைய அந்த கட்டுக்காவலை மீறி வர முடியாது. அல்லாஹ் எந்திரிக்கவே மாட்டா, தூங்கிட்டே இருப்பேன்னு சொன்ன பிறகு அவர் எப்படி எந்திரிச்சு வருவாரு? கொஞ்ச நேரம் கேள்வி கேட்கிற வரைக்கும் தான் ரூஹ் இருக்கும். அதுக்கப்புறம் தூக்கம்னா தூக்கம் ஒரே தூக்கம் தான். தூக்க நிலையில் தான் அந்த ஆலமுல் பர்ஸக் என்ற ஆன்மீக உலகில நல்லடியார்களுடைய உயிர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, கெட்டவனா இருக்கான்னு வச்சுக்கிடுவான், 2 பேர் தானே இருப்பான். ஒன்னும் நல்லடியார் இந்த கேள்விக்கு சரியா பதில் சொல்லிடுவான். கெட்டவனா இருந்தா அவன்கிட்ட கேட்பாங்க, மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார், இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அவன் என்ன செய்வான்? ஹா லா தெரியுமா, ஐயோ எனக்கு தெரியாத, இதெல்லாம் எனக்கு தெரியலையேன்றான், ஃபெயில் ஆயிட்டான். அப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவனுடைய தவறுகளை சுட்டி காட்டி அதுக்காக என்ன செய்வாங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவனை எது வரைக்கும் அடிப்பாங்க? சம்மட்டியால் அடிப்பாங்க. இந்த மாதிரி பலவிதமான வேதனைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் எது வரைக்கும்? கியாமத் நாள் வரைக்கும். உலகம் திரும்ப அழிக்கப்பட்டு எழுப்புவோம் எல்லாரும், அது வரைக்கும் அவன் அடி உத மலக்குகள்கிட்ட அடி உத வாங்கிட்டு இருக்கிறான். செத்து போன ஆளுடைய ஆவி. இப்ப நல்ல ஆவி வர இயலாது, நல்ல ஆவி தூங்குது. கெட்ட ஆவி மலக்குகளுடைய கண்ட்ரோல்ல உத வாங்கிட்டு இருக்கிறது. தப்பிச்சு வர இயலுமா? மனுஷன் இருந்து ஜெயில தப்பிச்சு போயிடலாம், அல்லாஹ்வுடைய ஜெயில தப்பிச்சு போக முடியுமா? மலக்குகளுடைய கண்ட்ரோல்ல நம்ம தப்பிச்சுங்க ஆவி வந்துருமா? அப்ப எந்த செத்து போனவனா இருந்தாலும் சரி, அவன் எங்க வர முடியாது? துன்யாவுக்கு வரவே இயலாது. அது ஆம்பளை பணமா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, சாதாரண மௌத்தா இருந்தாலும் சரி, தற்கொலையா இருந்தாலும் சரி, இறந்து போன ஆவிகள் இந்த உலகத்துக்கு வரும் என்று எவனாவது நினைத்தால் அவன் அல்லாஹ்வை மறுக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூலை மறுக்கிறான், குர்ஆனை மறுக்கிறான், ரசூலுடைய ஹதீஸை மறுக்கிறான். அல்லாஹ் ரசூலை மறுத்துட்டு குர்ஆனை மறுத்துட்டு ஒரு முஸ்லிமா இருக்க முடியுமா? நம்ம பிற மதத்து இந்து மக்களோட பழவி அவங்க விடுற அந்த கதைகளையும் கப்சாக்களையும் நம்பி சின்ன வயசுலேயே குழந்தைகளுடைய உள்ளத்துல பயங்காட்டி சோறு வைக்கிறதுக்காக வேண்டி, சாப்பிட வைக்கிறதுக்காக வேண்டி பேய் வருது பிசாசு வருதுன்னு சொல்லி பயங்காட்டி அப்படி வளர்த்ததுனால பேய்ன்னு உண்டாயிடுச்சே தவிர இது மார்க் அடிப்படையில் உள்ளதா? மார்க் அறிஞர்களா சொல்லி நம்மளை பண்படுத்தி இருக்கிறாங்களா? அதனால நல்ல விளைவுங்க.
இறந்து போன எந்த மனுஷனா இருந்தாலும் சரி அவங்க இந்த உலகத்துக்கு வருதல் என்பது கிடையவே கிடையவே கிடையாது. அப்ப பேய் இல்லைன்னு முடிஞ்சு வச்சா இல்லையா? பேய் வருதுங்க பொய்ன்னு ஆயிடுச்சா இல்லையா? இது எதுக்கு செஞ்சாங்க தெரியுமா? சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி. என்ன சம்பாத்தியம்? இறந்து போயிட்டார்ல, உங்கள்கிட்ட பணம் சம்பாதிக்கணும். என்னை மாதிரி அஜத் என்ன செய்வாரு? அவருக்கு 500 300 சம்பளம் கொடுப்பிய, அவருக்கு பத்தாது. அவர் என்ன செய்வாரு? இவங்க நம்ம ஏமாத்திரமா என்ன பண்றது? நீங்க பாத்தியா ஓதட்டி ஆவி வந்துடும், நீங்க 3ஆம் பாத்தியா ஓதுங்க, கோழி அடிச்சு வைங்க, ரொட்டி சுட்டு வைங்க, தொடக்கரியா வைங்க, இது மாதிரி சொன்னா என்ன செய்யும்? எங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆவி வராது. இந்த மாதிரி நம்மளை பயங்காட்டுறதுக்காக வேண்டி இந்த அஜர்த்துமார்களும் சேர்ந்துகிட்டு இந்த மூட நம்பிக்கைக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்களே தவிர இந்த பேய் இருக்குங்கிற குர்ஆன்ல ஆதாரம் இருக்கா? ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குதா? அப்ப மார்க்க ரீதியாக பேய் கிடையாதுன்னு உங்களுக்கு விளங்கி போச்சு. விளங்கிருச்சா? குர்ஆன் அது வேற எதுவும் முஸ்லீமுக்கு தேவையில்லை, எவ்வளவு போதும். குர்ஆன்ல இல்லன்னா இல்லதான், ரசூலுல்லாஹ் இல்லன்னா இல்லதான். இப்ப என்னை போய் கபர்ஸ்தான்ல படுக்க விடி விடி படுத்துட்டு வந்திருப்பேன், வந்திருக்கேன் பல ஊர்கள்ல பந்தயம் போட்டு, விளங்குதா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண இயலாது. அது ஒரு இடம், செத்து போன ஆளுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, வரவே முடியாது. இது ஒரு மேட்ரு. அடுத்து என்ன? நம்ம அறிவை கொண்டு சிந்திச்சு பார்க்கணும். என்ன சிந்திக்கணும்? பேய்ங்கிறாங்கல, பேய் இருக்குது பொய்ங்கிறது நம்ம அறிவே சொல்லுது. என்ன சொல்லுது? பேய் நம்மளோட சக்தி உள்ளதுதானே. இந்த பேய் இருக்கு நம்புறவங்க கருத்து பிரகாரம் நம்மளோட பேய் சக்தி வாய்ந்தது. நம்மளை அடிச்சு சாவடிச்சு போடுதுல, ஒரு ஆளை ஒரு பேய் நெஞ்சிருது அடிச்சு கொண்டுறதுன்னு சொன்னா அப்ப நம்மளோட பேய்க்கு தானே சக்தி கூட. அப்ப அவ்வளவு சக்தி உள்ள பேய் எப்பவாச்சு பகல்ல வந்திருக்குதா? பகல்ல வரமாட்டேங்க, வர வேண்டிய பகல்ல அடிச்சுட்டு போனேன் நீங்க. அடே பகல்ல என்னைக்காவது பேயை பார்த்திருக்கீங்களா? யாராச்சும் பார்த்தது கிடையாது. ஒரு 5 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் ராத்திரியாவே இருக்கட்டும், பேய் வந்திருக்குதா? பேய் வரமாட்டேங்குது. அப்ப இருட்டுல தான் வருதுன்னு சொன்னா அங்கதான் விஷயம் இருக்குது. பகல்ல வரமா சக்தி உள்ள ஆள் அது பகல்ல வர வேண்டியதானே. நம்ம 5 பேர் போனா 10 பேர் திரட்டிட்டு வர வேண்டியதானே. ஒண்டி கொண்டி முடிய கூட இவங்க 5 பேர் வர்றாங்க, நம்ம ஒரு 10 பேர் போய் அடிப்போம் அப்படின்னு 10 பேர் வரலாம்ல. அப்ப நம்ம 5 பேரா இருந்தா 3 பேரா இருந்தா என்ன செய்ய மாட்டேங்குது? பேய் வர மாட்டேங்குது. வெளிச்சமா இருந்தா வரமாட்டேங்குது. அட ராத்திரிலேயே இந்த மாதிரி லைட்டை போட்டு வச்சுக்கிட்டு உட்கார்ந்து வருமா? யாராவது வெளிச்சத்துல பேய பார்த்திருக்கீங்களா? பேய பார்த்தேன்னு சொல்றவன் பூரா இதுல பார்த்திருக்கான், இருட்டுல தான் பார்த்தேங்கிறான். இருட்டுல எப்படி பார்க்கல? இருட்டுல பார்த்தா பைய தானே இருக்கு. அப்ப இருட்டு என்ன செய்யும் கேட்டா சரியான பொருளை காட்டாது. பாம்புக்கும் பழுதுக்கும் வித்தியாசம் தெரியாது. காலில் ஒரு மிதி விட்டவன பாம்பு நினைப்போம், அது கம்பு குச்சியா இருக்கும், அதை பார்த்து பாம்புன்னு நினைக்குவோம். ஒரு வெள்ளை துணி இப்படி ஒரு மரத்துல ஆடிக்கிட்டே இருக்கும், ஒரு பொம்பளை புடவை டான்ஸ் ஆடுற மாதிரி உனக்கு தெரியும். உடனே என்ன செய்வான்? மோகினி பிசாசுன்னு அட டக்குன்னு டார்ச் அடிச்சு பாரு. அந்த இடத்துல டார்ச் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அடிச்சு பார்த்தது அட இது அப்படி தௌஹீத் ஜமாத் கொடி தானே பறக்குது. அந்த வெள்ளை இருக்குல்ல, தௌஹீத் ஜமாத் கொடியில் ஒரு வெள்ளை இருக்கும்ல, அதை கொண்டு மரத்துல கட்டி வச்சுன்னு சொன்னா ராத்திரில வேணாலும் பார்த்தான்னு சொன்னா என்னவா இருக்கான்? பேயின்றுவாங்க. வெள்ளை ஒண்ணு இருக்குல்ல, வெள்ளை என்னமோ ஆடுது அப்படின்னு. அப்ப இந்த மாதிரிதான் பேயை நீங்க பார்த்திருக்கீங்களே தவிர கண்ணு வெளிச்சத்துல உண்மையை சொல்லும், இருட்டுல பொய் சொல்லும். இதுதான் உண்மை, வழங்குதா? அதனால ராத்திரில சைனாவுல எல்லாம் பேய் இருக்குதா? அமெரிக்காவுல எல்லாம் பேய் இருக்குதா? ஏன் ராத்திரி எல்லாம் பகலாக்கிட்டாங்க. ராத்திரி பூரா அந்த மாதிரி இருக்கும், பார்த்தாலும் பகல் மாதிரியே இருக்குங்க. அந்த நாடுகள்ல எல்லாம் இரவுங்கிறத உழைச்சு விட்டாங்க. சென்னையில பேய் இருக்குதா? சென்னையில பேய் இருக்காங்க. சென்னையில உள்ள அப்ப எத்தனை கோடி மக்கள், நம்மளோட அதிக மக்கள் உள்ள பெரிய பெரிய சிட்டிகள் எல்லாம் பேய காணாம். பேயெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா கிராமங்கள்ல லைட் வசதி இல்லாம அறியாமை நில ஒரு இடத்துல தான் இருக்குன்னு சொன்னா அதுல இருந்து என்ன விளங்குது? பேய்ங்கிறது நம்மளா கற்பனை. என்னது? நம்ம சின்ன வயசுல இருக்குன்னு சொல்லிட்டாங்களா, சொன்னதுனால என்னவாகும் கேட்டா ஒரு காத்து வேகமா அடிச்சாலும் பேய் மாதிரி தெரியும், ஒரு மாதிரியா வெள்ளையா தெரிஞ்சாலும் பேய் மாதிரி தெரியும். சின்னதா ஒரு தட்டுப்பிடிச்சு காலில் ஒரு தட்டுப்பிடிச்சுட்டு வைங்க நடிக்கிறோம். ராத்திரில போயிட்டு இருக்கும் போது காலில் ஒரு நூலோ ஒரு சாணலோ காலில் மிதிப்பட்டுச்சுன்னு வைங்க, அப்படியே பயம் வந்துடும். ஏன்? நமக்கு இப்படி சொல்லி சொல்லி பயங்காட்டி வச்சுட்டாங்க. இல்லாத ஒண்ணு இருக்கிறதா சொல்லி பயங்காட்டி வச்சுட்டாங்க. நின்று வெள்ளையா தெரியுதா, கிட்ட போ, நின்று போய் கையில ஒண்ணும் இருக்காது. உன்னை இப்படி பயங்காட்டி கோழைகளா வளர்த்த காரணத்தினால என்னவாயிட்டோம்? பேய் பேய்ன்னு சொல்லிட்டு நம்ம அறியாமையில வீழ்ந்து கிடக்கிறோம். அப்படி பேய்ங்கிற டாபிக்கே கிடையாது. இது இஸ்லாத்துக்கு எதிரானது, அறிவுக்கும் எதிரானது. நல்ல விளங்கிக்கணும். அதே நேரத்தில் ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன விஷயம்? கிறுக்கு பிடிக்கிறன்னு ஒண்ணு இருக்குது. பேய் கிடையாது, லூஸ் இருக்குது. என்ன லூஸ்? இல்லாத ஒன்னை பார்த்து ஒருத்தன் பயந்துட்டான்னு சொன்னா அதிர்ச்சியில் என்னவாது ஆயிரும். அதிர்ச்சி அடையும் பொழுது ஸ்டடியா இருக்கிறவனுக்கு கிறுக்கு பிடிக்காது. இல்லாத ஒண்ணு இல்லன்னு ஒண்ணு இருக்குது, அந்த ஒருத்தன் கத்தி எடுத்து குத்துற வர மாதிரி தெரியுதுன்னு பயப்படுறான்னு வைங்க. அந்த பயத்துல என்ன ஆகும் கேட்டா மனித உடம்பை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா நார்மலா இருக்கிறதை பாதிக்கிற எந்த காரியம் நடந்தாலும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும்.
அதிகமான கோபம் வந்தா என்ன செய்யும்? ரத்த ஓட்டம் அதிகமாகுதா இல்லையா? கோபம் வரும்போது கண்ணியா சிவப்பா போகுது. கோபம் அடைஞ்ச உடனே கண்ணு சிவந்து போகுதா இல்லையா? ஏன்? கோபம் வந்த உடனே அந்த இதயம் வந்து ஹார்ட் வந்து ரத்தத்தை என்ன செய்யும்? ரொம்ப வேகமா பம்ப் பண்ணும். வேகமா பம்ப் பண்ணும்போது என்ன செய்யும்? ரொம்ப வேகமா ஓடும்போது அந்த புட்டச்சுக்கிட்டு என்ன செய்யும்? எல்லா நரம்புகளும் ரத்த சிவப்பு கலரா மாறிட பாக்குறீங்க. அதே மாதிரி கவலையில அது மாதிரி வேகமா என்ன செய்யும்? இது பண்ணும். இது மாதிரி பதட்டத்துல, பீதியில, பயத்துல ஒரு துப்பாக்கி சுட வர்றான்னு வைங்க, அப்ப கொண்டு எந்த எவனை கொண்டு டெஸ்ட் பண்ணாலும் அவனுக்கு பிரஷர் இருக்குன்றான் டாக்டர். இப்ப திடீர்னு கரண்ட் போச்சுன்னு வைங்க, நம்ம பெத்த புள்ள உட்கார்ந்துருந்தா கூட கண்டுபிடிக்கலுமா? ஒரு தாய்க்கு பிள்ளைய கண்டுபிடிக்கலுமா? அப்ப இத்தனை வருஷம் தூக்கி வளர்த்த பிள்ளைய கண்டுபிடிக்க முடியல, பார்க்காத பையன் மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவீங்களா? அப்ப இருட்டுல வந்து நம்ம பிள்ளைய நம்ம கண்டுபிடிக்க முடியாது, புருஷனுக்கு பொண்டாட்டி கண்டுபிடிக்க முடியாது, தாய்க்கு மகனை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இருட்டுல வந்து எதையும் சரியாக பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கற்பனையாக நம்மளா உன்னை பேயின்னு நினைக்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய பாதிப்புகள்லாம் வருது. சினிமாக்காரன் எல்லாம் மூட நம்பிக்கை விதைக்கிறான். அவனே என்ன செய்யறான்? வேப்பம்பர உச்சியில் நின்று பேய் ஒன்னு ஆடுதென்று விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்கிறான். வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்கிறான். வீரத்தை கொழுந்திலேயே கிள்றதுக்காக வேண்டி என்ன செய்யறது? இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கிறாங்க. வஞ்சனை பேய்கள் என்பார், அந்த மரத்தில் என்பார், இந்த குளத்தில் என்பார், துஞ்சுது முகட்டில் என்பார், இப்பெல்லாம் என்ன செய்யறாங்க? அந்த காலத்துல கவிஞர்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கவிஞர்களே சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பகுத்தறிவு மார்க்கமான இஸ்லாத்தில் இருக்கிற இடம் இருக்குமா? பேய் கிடையாது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்? அப்ப சில பேர் பேய் மாதிரி ஆடுறாங்களே, சில அதிசயங்கள்லாம் நாங்க பாக்குறோமே, பேய் பிடிச்சவங்க ஆங்கிலம் பேசுறாங்களே, ஆங்கிலமே தெரியாத ஆளுக்க பேய் பிடிச்சிட்டு அரபி பேசுறாங்களே, பேய் பிடிச்சவன அதிகமான சக்தி வருது, இந்த மாதிரி எல்லாம் சில பேர் என்ன செய்யறாங்க? கேள்விகளை கேட்கிறாங்க. ஆனா உண்மையில் நல்லா விளங்கி கொள்ளணும், பேய் பிடிச்சதுனால பேயின்னு ஒண்ணு கிடையாது, கிறுக்கு தான் இருக்குது. பைத்தியம் பிடிச்சிரும் பொழுது அவனுக்கு பலம் கூட தான், பைத்தியக்காரனுக்கு பலம் கூடி போயிடும். ஏன் கூடி போயிரும்? அறிவு இருக்கும் பொழுது மனுஷன் என்ன செய்வான்னு கேட்டா எல்லாத்தையும் கணக்கு பண்ணுவான். என்ன கணக்கு பண்ணுவான்? இந்த மாடியில் நான் நிக்கிறேன்னு வைங்க, குதிக்கணும் நான் நினைச்சா என்ன செய்வேன்? இந்த மாடி எத்தனை உயரத்தில் நான் இருக்கிறேன், கீழே உள்ள தரை என்ன, சிமெண்ட் தரையா மண் தரையா, உளுந்தா என்ன ஆகும் அப்படின்னு கணக்கு பண்ண குதிக்க மாட்டேன் இல்லையா? கிறுக்கை இதெல்லாம் கணக்கு பண்ண தெரியாது, பத்து குதிச்சிருவான். மூளை உள்ளவன் என்ன செய்வான்னு கேட்டா விளைவுகளை யோசிப்பான். யோசிச்சு என்ன செய்வான்? சின்ன இதுல இருந்து குதிக்க சொன்னா குதிச்சிருவேன், அதுல இருந்து வைக்க போறதுல குதிக்க சொன்னா குதிச்சிருவேன், சிமெண்ட் தரையில குதிக்க சொன்னா என்ன செய்வேன்? அது முடியாது, மண்டை உடைஞ்சிரும், கால் உடைஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? அப்ப இது எதனால நம்ம செய்யறோம்? அறிவு உள்ளவன், பகுத்தறிவோட இருக்கிறவன் வந்து விளைவுகளை யோசிச்சு ஒரு முடிவெடுப்பான். யோசிக்காம முடிவெடுத்தா சக்தி கூட தானே அவனுக்கு. நம்ம சாப்பிடுறோம் வைங்கள, ஒரு மனிதனுடைய அந்த குடல் வந்து ஒரு 100 இட்லி கூட உள்ள தள்ளலாம், அப்படி நல்லா படைச்சு வச்சிருக்கான், நல்லா விளைக்கிருக்க, நினைச்சா என்ன செய்யலாம்? உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கலாம், அப்படி கொண்டு விரியும். ஒரு குழந்தைய ஒரு பெண் தாய் சுமக்கலையா, அவ்வளவு இடம் கொடுக்கத்தானே செய்யுது. அதனால வந்து எவ்வளவு நாள் திங்கலாம். ஆனா பகுத்தறிவோட கிறுக்கு பிடிக்காதவன் என்ன செய்வான்? அவன் கணக்கு பண்ணுவான், இதுக்கு மேல போட்டா சரி வராது, அஜீரணமாயிரும், இடம் இருக்கு, அவன் என்ன செய்வான்? இது நமக்கு போதும், அப்பதான் ஜீரணமா, அப்படி கணக்கு நிப்பாட்டிக்கிறான். கிறுக்கனுக்கு கணக்கு பண்ண தெரியாது, போயிட்டே இருந்த பாட்டுக்கு வயசுல எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவு நம்ம வயசுலயும் கொள்ளு. நம்ம அறிவு அதை தடுக்குது. அவன் வயிறு வந்து அவன் வயிற்றுல ஸ்பெஷல் வயிறு ஒண்ணு வந்துடல, பேய் வயிறு இல்ல, மனுஷ வயிறு தான். உங்க வயிறுலாம் இப்படி அடைக்க முடியும். சில பேர் பந்தயம் போட்டு திங்கிறாங்களே, சில நேரத்தில் பந்தயம் 100 இட்லி திங்கிறான் பாத்திருக்கீங்களா, 50 இட்லி திங்கிறான்ல, உங்களுக்கு முடியத்தானே செய்யுது. அது நம்ம என்ன செய்வோம்னு கேட்டா நம்ம ஆரோக்கியத்துக்காக வேண்டியும் பல விஷயத்தையும் கவனத்தில் கொண்டு இதுக்கு மேல ஏற்றக்கூடாது, இதுதான் சரியா வரும், அப்பதான் நடக்க முடியும், அப்பதான் ஓட முடியும், அப்படி நினைச்சு நம்ம லிமிட் பண்ணிக்கிறோம். கிறுக்கு என்ன செய்யறான்? சட்டி சோறு திங்கிறானா, பேய், மனுஷன் திங்கல, பேய் தான் திங்குது, இப்படியாக நம்ம நினைச்சுக்கிறோம். நம்ம செவத்துல போய் முட்டுவோமா? முட்ட மாட்டேங்க, முட்ட மாட்டா உடைஞ்சிருமே. அறிவு இருக்கிற கிறுக்கனுக்கு செவரும் தெரியாது, மண்டையும் தெரியாது. கிறுக்கனா போயிட்டான், எதுல ரெண்டாவது முட்டுவான். அவனுக்கு வலிமை கூட நடத்துமா? கிறுக்கனா இருக்கிறதுனால கணக்கு போட தெரியல, நல்ல சுயநினைவோட இருக்கிறவன் கணக்கு போடுறான். அப்ப சுயநினைவோட இருக்கிறவனுக்கும் கிறுக்கனுக்கும் ஒரே சக்தி தான். சுயநினைவோட இருக்கிறவன் வந்து அளந்து கணக்கு பண்ணி தன்னுடைய செயல்பாடு அமைச்சுக்கிறான். கிறுக்கனுக்கு கணக்கு போடுறது அதான் மைனஸ் ஆகுது. மென்டல் என்ன அர்த்தம்? மூளைக்கும் உடம்புக்கு வர்ற கனெக்ஷன் கட்டு, அதான் கிறுக்குங்கிறது. மூளைக்கும் உடம்புக்கு வரக்கூடிய கனெக்ஷன் வந்து லூஸ் ஆயிரும், அது லூசு பேர் வச்சுக்கிறாங்க. லூசுனா என்ன செய்யும்? லூஸ் லைட் எரியுமா இல்லையா? இந்த லைட் லூஸ் என்ன செய்யும்? எரியும், மர ஆப்பாவும், மர எரியும், மர அணையும், அப்படித்தானே இருக்கு.
அதனால மனசு லூசுன்னு பேர் வச்சு. லூசுன்னு என்ன அர்த்தம்? கனெக்ஷன் சரியில்லை, மூளைக்கும் பாடிக்கும் மத்தியில என்ன இல்ல, கனெக்ஷன் சரியா இல்லைன்ற உடனே அது என்னவாகுது, சில பேருக்கு வந்து மொத்தமா கட்டாயி போயிடும். கட்டான புல் கிறுக்கா இருப்பான். சில பேர் லூஸ் ஆயிரும். லூஸ் என்ன அர்த்தம்? ஒரு நேரம் நல்லா இருப்பான், ஒரு நேரம் லூசா இருப்பான். லூசுக்கு அர்த்தம் தானே லூசுங்கிறாங்க. அது மாதிரி மரகல் வந்துருச்சுங்கிறாங்க. மரகல் லூஸ் தானே. இதெல்லாம் இதுல இருந்து என்ன விளங்குது? நம்ம நரம்புடைய கனெக்ஷனை வச்சுதான் பேரு. அதனால பேய்ங்கிறது ஒண்ணு கிடையாது, கிறுக்கு தான் இருக்குது. கிறுக்குனால உன்னோட கொண்டு செய்வான். என்னை ஒரு இடத்துல கூட்டு போனாங்க, என் எத்தனை கிறுக்கெல்லாம் கூட்டு வந்துருக்காங்க, நாங்க குணப்படுத்தி இருக்கிறோம். பேயெல்லாம் கிடையாது, மந்திரம் கிடையாது, லூசு தான் அது. லூசுனா ட்ரீட்மெண்ட் பண்ணி என்ன செய்வோம், கவுன்சிலிங் கொடுத்து குணமாகிற அளவுக்கு 10% கிறுக்கு இருந்தா கவுன்சிலிங்ல குணமாயிரும். ஒரு 25-30% இருந்தா மாத்திரை மருந்துல குணமாகும். அதுக்கு மேல இருந்தா எலக்ட்ரிக் ஷாக்கு, இந்த மாதிரி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து என்ன செய்யலாம், குணமாக்கலாம். அதுல பல விதங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி கிறுக்கு பிடிக்கிற நேரத்துல வந்து என்னை ஒருத்தர் கூட்டு போனாங்க, இந்த மாதிரி குணப்படுத்துறதுக்கு. அரபி பேசுறாருன்னு கூட்டு போயிட்டாங்க. அவருக்கு குரானே ஓத தெரியாது. பேய் பிடிச்சவன என்ன செய்யறாரு, அரபி பேசுறாரு அப்படின்ட்டாங்க. நான் சொன்ன கூப்பிட வந்தவன் கேட்டேன், உனக்கு அரபி தெரியுமா? தெரியும். அப்ப அரபின்னு கண்டுபிடிச்ச அரபி. நான் ஒரு ஆள் பேசுற அரபின்னு சொல்றதா இருந்தா அதை முடிவு செய்யறவனுக்கு அரபி தெரியணும்ல. உனக்கு அரபி தெரியுமா? தெரியல. நான் போய் பாக்குறேன், அவன் பேசுற அரபில ஒண்ணும் கிடையாது. என்ன செய்யறான்னு கேட்டா, மூளை கண்ட்ரோல் இல்லாம போன உடனே அது என்ன செய்யுதுன்னு கேட்டா தாறுமாற உளறான், செய்யறான். இது எந்த லாங்குவேஜிலும் கிடையாது. இவன் அரபி நடிச்சுக்கிட்டான். அது லாங்குவேஜ்ல உள்ளது கிடையாது, வாயில வந்து உளறான். உளர்னோன்னு என்ன செய்யறது, தமிழா இல்ல. அப்ப இவன் என்ன நினைச்சுக்கிறது, இங்கிலீஷ் பேசுது, அரபி பேசுதுங்கிறான தவிர எந்த கிறுக்கன் அரபி பேச இயலாது. எந்த கிறுக்கனுக்கு இங்கிலீஷ் ஏற்கனவே அரபி தெரிஞ்சுதான் அரபி பேசுவான். ஏற்கனவே அவன் மூளையில் அது பதிஞ்சு இருந்தா இங்கிலீஷ் பேசுவான். அது தெரியாத ஒருத்தனா இருந்தா பேய் பிடிச்சோன்னு என்ன செய்யாது, அரபி பேசினா. அதெல்லாம் சும்மா பொய், அம்புட்டு பொய் என்பதை நாங்க பல சோதனைகளை நாங்க நிரூபிச்சு காட்டியிருக்கிறோம். இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். இன்னொன்று இருக்கிறது, இது பேயின்னு சொல்றவங்கள கூட்டுவாங்க, அவங்க கிறுக்கா தான் இருப்பாங்க. அல்லது இன்னொன்று வந்து நடிக்கிறவங்களா இருப்பாங்க. பாதி பேர் கிறுக்கா இருப்பாங்க, இன்னொரு பாதி பேர் என்னவா இருப்பாங்க, பேயின்னு நடிப்பாங்க. எதுக்கு நடிப்பாங்க? பேயின் நடிச்சா சில காரியங்களை சாதிச்சுக்கலாம். ஒரு வீட்டுல மாமியா கொடுமை பண்றாங்கன்னு வைங்க, ஒழுங்கா சோறு கொடுக்க மாட்டேங்கிறா, இப்ப பார்த்தாலும் அவளை சித்திரை பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அந்த மாதிரி இருந்தா மருமகாரன் என்ன செய்யலாம், பேய் வேஷம் போட்டான்னு வைங்க, கொண்டா கோழிய 5 ரூபா கொண்டா 5 ரூபா அந்த மாதிரி இல்லையா. மருமகாரிய ஒழுங்கா சோறு கொடுக்கலன்னு சொன்னா அவ தலையை விரிச்சு போட்டு ஒரு சொல்லட்டு என்ன செய்யணும், ஆட்டை கொண்டா மாட்டை கொண்டா வந்துருமா இல்லையா, என்ன வேணாலும் செய்யலாமா இல்லையா. படுத்து நினைச்ச நேரத்தில் நினைச்சே செய்யலாம். இந்த மாமியாக்காரிகள் படுத்துற கொடுமைக்காக வேண்டி எத்தனை மருமகள் மார்கள் என்ன செய்யறாங்க, இதுல தப்பிக்கிறதா இருந்தா, நல்லா சாப்பிடுறதா இருந்தா, நல்ல சந்தோஷமா இருக்கிறதா இருந்தா, நம்மள மிரட்டுறாருல, நம்ம மாமியாக்காரிய மிரட்டணுமா இருந்தா என்ன செய்யணும், இதை எடுப்போம் கையில இப்படின்னு சொல்லி நடிக்கக்கூடியது. அது பாதி இருக்குது, பாதி கிறுக்கு இருக்குது. அது கண்டுபிடிக்கணும், நம்ம கவனமா கண்டுபிடிக்கணும். கிறுக்கு பிடிச்சி நடிப்புன்ற கூட, நடிப்பு பிடிச்சி கிறுக்குன்ற கூடாது. அது சரியான ஆளுகள்ட்ட கொண்டு வந்து என்ன செய்யணும், அதை மதிப்பீடு செய்யணும். சில பேர் என்ன செய்வாங்க, நடிப்பாங்க. இப்ப உதாரணமா ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வைங்களேன், ராத்திரி 1 மணிக்கு கதவை திறந்துட்டு வெளியே போயிட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தா என்ன செய்வீங்க, எங்கடா போயிட்டு வந்த, எங்கடி போயிட்டு கேப்பீங்களா இல்லையா. ஒரு இளைஞனா இருக்கக்கூடிய ஒரு ஆம்பளை, இளைஞியா இருக்கக்கூடிய ஒரு பொம்பளை 1 மணிக்கு கதவை திறந்துட்டு வெளியே போயிட்டு 3 மணிக்கு வீட்டுக்கு வந்தா ஒத்துக்குருவீங்களா? என்ன செய்வீங்க, இவன் என்னமோ ஒரு தப்பான ஒரு வேலைக்கு போயிட்டு வந்திருக்கான் அப்படி சொல்லுமா இல்லையா. அப்ப அந்த மாதிரி போக நினைக்கிற ஒருத்தன் இந்த வேஷம் போட்டான்னு வைங்க, 2 நாளைக்கு இந்த வேஷம் போட வேண்டியது, ஒரு மாதிரி சட்டையை கிழிக்க வேண்டியது, பானை சட்டையை உடைக்க வேண்டியது, கதப்பட்டு லைட் பிடிச்சி விட வேண்டியது, சட்டை கிழிக்க வேண்டியது, இது மாதிரி சில கிறுக்குத்தனத்தை காட்டிட்டு ராத்திரி 1 மணிக்கு போனா 2 மணிக்கு வந்தாலும் கேட்க மாட்டாங்க, 3 பொம்பளை போனாலும் கேட்க மாட்டாங்க, ஆம்பளை கேட்க மாட்டாங்க. இது லைசன்ஸ் மாதிரி போகுதுல. ஏன் வெளியே உனக்கு கிறுக்கு, அவனா போனா அவர் ராமசாமி கூட்டிட்டு போயிட்டாரு அப்படிதான் சொல்லுவோம், ஆயிஷா கூட்டிட்டு போயிடுச்சு. அப்ப இந்த மாதிரி செத்து போன ஆள் ஒரு பேரை சொல்லி என்ன செய்யறது, அந்த மாதிரி செஞ்சிடலாம். அப்ப என்னன்னு கேட்டா, தவறான செயல்ல ஈடுபடுறவங்க வந்து இத வந்து ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் இந்த பேயை பயன்படுத்துறாங்க பாதி பேர். இந்த மாதிரி காரியம் சாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி பேய் என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. சில ஏரியாக்கள்ல பேய்னு பரப்பி விட்டுருப்பாங்க. அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சமூக விரோத செயல் நடக்கும். கள்ளச்சாராயம் காய்ச்சறான்னு வைங்களேன், அந்த இடத்துல எல்லாம் வந்து போலீஸ்காரன் வரக்கூடாதுன்னு வராம இருப்பானா, அவன் எதுக்கு பேய்னு வரமாட்டான், பேய்னு வரமாட்டான்ல, என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல பேய் இருக்குன்னு பரப்பி விட்டுருவாங்க. சில சட்டம் வர்ற மாதிரி மரத்துல சங்கிலி கட்டி விட்டுருவாங்க, மரத்துல காத்துல ஆடுமா, மோகினி பிசாசு இருக்குன்னு சொல்லி பரப்பி விட்டா போதும், ஒரு பேய் அந்த பக்கம் போக மாட்டான். அப்ப இவங்க சாராயம் காய்ச்சறது மற்றவெல்லாம் தாராளமா நடக்கும். இந்த சட்டவிரோதமான காரியம் நடத்துறவங்கள அரசாங்கமே பயந்து ஒதுங்குறத பேய்க்கு பயப்படுதுல. பேய்க்கு போலீஸ் பயப்படுமா இல்லையா? முஸ்லீம் தான் பயப்பட மாட்டான், இப்ப கிளப்பில் பயப்படுவான். பேய்னா பயப்படாத ஆள் யாரு, முஸ்லீம் ஒருத்தன் தான் அதுக்கு பயப்பட மாட்டான். எங்கடா பேய் கொண்டாட பாப்போன்றுவான்.
வேற எவனா இருந்தாலும் இதை நம்புற காரணத்தினால இப்படியாக நடிக்கக்கூடியவர்கள் நிறைய என்ன செய்யறாங்க, பேய்ங்கிற ஒரு இதை பண்றாங்க. அது மாதிரி இந்த வீடு இருக்குது, இதை அடிமாட்டு விலைக்கு நான் வாங்கணும், 5 லட்சம் ரூபாய் சொல்றாங்க, நான் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறேன். வாங்க முடியுமா? முடியாதா? சிம்பிளா வாங்கிட்டு போயிடலாம். என்ன செய்யணும்? ராத்திரி 1 மணிக்கு போய் என்ன செய்யணும்? கல்லை விட்டு எறியணும், மூடி ஒளிஞ்சுக்கணும் பக்கத்துல இருந்து. ஒரு 4 நாளைக்கு செய்யுங்க. அஜித் போய் கேட்டா என்ன செய்வாரு? பேய் இருக்குன்றாரு. பேய் உள்ள விட்ட எவனா வாங்குவானா? பேய் வீட்டுல விட எவனா இருப்பானா? கதவை தட்டு ஒளிஞ்சிக்க வேண்டியது, பக்கத்து வீட்டுல இருக்க வேண்டியது, கதவை மடமண்டு தட்டுன்னு ஒளிஞ்சிக்க வேண்டியது. திறந்து பார்ப்பாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு 5 நாளைக்கு நடந்தா என்ன செய்வீங்க? அப்படி அப்செட் ஆயிருவீங்களா? அப்புறம் அஜித் போய் கேட்பீங்க, அந்த சாமியார்ட்ட போய் கேட்பீங்க, கோடாங்கிட்ட போய் கேட்பீங்க. அவன் என்ன சொல்லுவான்? பேய் இருக்குது, அந்த அந்த புளிய மரத்து பேய் 1, வேப்ப மரத்து பேய் 2, மொத்தம் 4 பேய் இருக்குன்றானா. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இதை வித்துட்டா தேவலையே, எவ்வளவு ஊர் தெரிஞ்சு போயிருமா? நேற்று 5 ரூபா சொன்னது 5 ரூபாய் சொல்ல இயலாது, 2 ரூபாய்க்கே எடுத்துக்கப்பா, அதான் வேணாம் 1 ரூபாய்க்கே எடுத்துக்கப்பா. இப்ப ஈஸியா வாங்கிடலாமா இல்லையா? இதுக்கெல்லாம் பேயை பயன்படுத்துறாங்க. பேய்ங்கிறது அம்புட்டு ஒரு திட்டத்தோட செய்யற ஒரு காரியங்க. அதனால பேய்ங்கிறது அறவே கிடையவே கிடையாது. உங்க ஊர்ல யாருக்காவது பேய் இருந்தா என்கிட்ட கூட்டிட்டு வாங்க, அது பேயா நடிப்பான்னு முதல்ல நான் கண்டுபிடிப்பேன். நடிப்பா இருந்தா அதுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். பேயாயிருச்சுன்னு சொன்னா அதுக்கு ஒரு கிறுக்கு தான், அது அந்த கிறுக்குக்கு உரிய ட்ரீட்மெண்ட் நாங்க அந்தந்த தகுதிக்கு தக்க கவுன்சிலிங் நாங்களே கொடுத்துருவோம். கொஞ்சம் முத்தினதா இருந்தா அதுக்குரிய ஃப்ரீயாக ஆஸ்பத்திரி இருக்குது, ஏற்பாடுல கட்ட தேவையில்லை, ஒரு செலவும் இல்லாம. ஒரு ஆள் கூட போய் தங்குறீங்கல்ல, அவங்களுடைய சாப்பாடு செலவு தான் வரும். ஒரு 10 நாள் 15 நாள்ல குணமாக்கி என்ன செஞ்சிடலாம், அழகா கூட்டிட்டு வந்துடலாம். அதனால இந்த பேய் பிசாசுங்கிறது கிடையவே கிடையாது. அது நம்ம அறிவுக்கும் அது பொருந்தாத விஷயம், மார்க் அடிப்படையில் இது பாவமான விஷயம். அதை நம்பினா நம்ம நரகத்துக்கு தான் போகணும்.